ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎம் தமிழ் எக்ஸ்ப்ளோரர். வாங்க இன்னைக்கு நாம் ஓலா S1 Pro பற்றி பார்க்கலாம். ஓலா S1 Pro தேர்ட் ஜென்ரேஷன் வந்து லான்ச் ஆகிடுச்சு ரொம்ப நாள் முன்னால். பட் இப்போ தான் டெலிவரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் குரோம்பேட்டையில் ஓலா ஷோரூம்லேருந்து இந்த வண்டி டெலிவரி எடுத்தோம். ஆஸ் பர் ஷோரூம் வந்து நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஓலா S1 Pro தேர்ட் ஜென்ரேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது டீட்டெயில்ஸ் மிஸ் ஆனால் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நாங்கள் அதை அப்டேட் பண்ணுறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். பினியன் ஃபுட் ரெஸ்ட், டியூல் ஷாக் அப்சர்வர் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக் ரியர்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் காம்பி பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது மிட் டிரைவு வித் செயின். ஸோ அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கம்பேர்ட் டு டிவிஎஸ் அண்ட் ஏத்தர் வெஸ்டா. அது வந்து ஹப் மோட்ரு. சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் புஷ்ல ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஒரு கிளியராக நோட்டீஸ் பண்ணலாம். Gen 1 Gen 2 கம்பேரிசனில் இந்த கவர் வந்து டிஃபால்ட்டாக இப்போ வர்றதில்லை, நீங்கள் செப்பரேட்டாக வாங்கணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து அசசரியாக வாங்கி போட்டுருங்க. ஓகே, ரிவர்ஸ் மோட் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் பட்டனை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஈஸி பார்க் மோட் ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஆக்சிலேட்டர் வந்து ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணிங்கன்னா வண்டி பின்னால் போக ஆரம்பிச்சிடும். இது வந்து உங்களுடைய பேசிக் ஸ்க்ரீனு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடோ மீட்டர் இருக்குது, ட்ரிப் மீட்டர் இருக்குது. இந்த இடத்துல டைம் கொடுக்குது. நார்மல் மோடு, நீங்கள் மோட் சேஞ்ச் பண்ணால் அந்த மோட் சேஞ்ச் ஆகும். ஸ்போர்ட்ஸ் மோட், ஹைப்பர் மோட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பேட்டரி பர்சன்டேஜ் காட்டுது. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் கிலோமீட்டர்ஸ் காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ரிவர்ஸ் அழுத்தினீங்கன்னா ஈஸி பார்க் மோட ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த லைட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைவிங் லைட் இண்டிகேஷன் வருதுங்க. அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா நார்மல் மோட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேப் மோடு ஆக்டிவேட் ஆகிடுச்சு.
அகைன் அந்த ஹோம் பட்டன் அழுத்தினா ஹோம் ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ நீங்கள் ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த செட்டிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வருது. ஸோ நீங்கள் ஈஸி சர்ச்சிலேருந்து நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த இதை போட்டுட்டு நீங்கள் மேப் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை ஆப்ஷன்ஸ் ஆன் பண்ணலாம். நீங்கள் லோக்கல் வீட்டோட வைஃபைல கனெக்ட் பண்ணலாம், இல்லை ஃபோனோட வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து மேஜர் ஓஎஸ் ஏதாவது அப்டேட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் டார்க் மோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மூட் சவுண்டுன்றது வந்து ஒரு நீங்கள் வண்டியோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சவுண்ட் க்ரியேட் பண்ணியே இருக்கும். கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும், கொஞ்சம் பேருக்கு அது அனாயிங்காக இருக்கும். ஸோ நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அன்வான்ட் சவுண்ட் அண்ட் அன்வான்ட் எனர்ஜி கன்சம்ஷன். சேஃப்டி லைட்ஸு. ஸோ சேஃப்டி லைட்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா 2 இண்டிகேட்டர் ஆன் ஆகிடும். பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனோடைய டிஸ்பிளே பிரைட்னஸ்ஸு நாங்கள் 50% வச்சுருக்கோம். 50% மோர் தென் எனஃப். நீங்கள் இதை நீங்கள் இன்னும் கூட ஃபுல் பண்ணலாம். பட் பேட்ரி சேவிங் பார்க்கணுன்னா உங்களுக்கு 50% மோர் தென் எனஃப். ஈவன் பிரைட் சன்லைட்டில் விட ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ ஆல் செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. ஸோ அகெயின் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஆட்டோ மோட் இருக்குது, லைட் அண்ட் டார்க் மோட் இருக்குது. நாங்கள் டார்க் மோட் போட்டிருக்கோம். ஆட்டோ மோடில் பார்த்தீங்கன்னா டே டைம்லேருந்து லைட் மோடும் ஈவினிங்க்கு அப்புறமா டார்க் மோடு ஆக்டிவேட் ஆகிடும். பிரைட்னஸ் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. மூட்ஸ் எக்லிப்ஸ் நீங்கள் மூட்ஸ் எல்லாம் நம்ம சொன்ன மாதிரி அதை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ப்ளூடூத். ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனை வந்து மியூசிக் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். வைஃபை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அவைலபிள் வைஃபை இங்கே காட்டுது. செலக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மீடியா வால்யூம், மியூசிக் ஏதாவது கேட்கணுன்னா என்ன சவுண்ட் வேணுன்றதுக்கு. அதுக்கப்புறம் சிஸ்டம் சவுண்ட்ஸ், நீங்கள் இந்த பட்டன் கிளிக் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது ஃபீச்சர் யூஸ் பண்ண ஒரு சவுண்டுக்கு எவ்வளோ சவுண்ட் வேணுன்றது. இதுக்கு நீங்கள் மினிமம் வச்சா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்ட் கனெக்ட் ஜாயின்ட் கன்சர்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாயின்ட் கன்சர்ட் வந்து நதிங் பட் உங்கள் 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா எல்லாருடைய ஸ்கூட்டிலையும் அதாவது ஓலாலையும் ஒரே மியூசிக் வரும். அந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணலாம். லைட்ஸ், சேஃப்டி லைட்ஸ் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஹெட் லேம்பில் பார்த்தீங்கன்னா டேக் மீ ஹோம் லைட்ஸ்னு ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன இதை எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வண்டியை வந்து ஆஃப் பண்ணாலும் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து லைட் எரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஆஃப் ஆகும். ஸோ தட் நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணது உடனே இப்போ இருட்டான டைம்லேருந்து உடனே லைட் ஆஃப் ஆகாது. ஸோ நீங்கள் 30 செகண்ட்ஸில் பை த டைம் நீங்கள் வந்து சேஃபான லொக்கேஷன் போக முடியும். அதுக்கப்புறம் இந்த ஹாலோ லேம்பை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா எப்போல்லாம் வந்து வண்டியை அன்லாக் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் லைட் இமீடியட்டாக ஆன் ஆகிடும். பட் நார்மலி எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை உங்களுக்கு அது. ஏன்னா ஒரு லைட் ஆல்வேஸ் ஆனில் தான் இருக்குது. ஸோ 2 லைட் ஆன் பண்ணி வைக்க அவசியம் இல்லை. இது பை டிஃபால்ட் இண்டிகேட்டர் லைட் வந்து நம்ம ஆட்டோ மோடில் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரைடிங்கில் பார்த்தீங்கன்னா பிரேக் பை வயர் ஸ்ட்ரென்த்ன்றது வந்து நீங்கள் எவ்வளோ பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ பிரேக் அப்ளை ஆகணுன்ற செட்டிங்கு பை டிஃபால்ட்டாக லோவில் வச்சுக்கோங்க. மீடியம் அண்ட் ஹையில் இது மேபி உங்களுக்கு ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் வந்து பிரேக் பேடெல்லாம் வந்து இதாகிடுச்சுன்னா கவுன் ஹர்ட் ஆகிடுச்சுன்னா அப்போ நீங்கள் வேணால் கொஞ்சம் இது சேஞ்ச் பண்ணலாம். பட் ஃபார் த நியூ பிரேக் பேடுக்கு வந்து லோ மோர் தென் எனஃப். அதுக்கப்புறம் வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஃபால்ட் வச்சுருக்கோம். லோவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டியோடைய அந்த ஸ்லோ பண்ணும் போது கிடைக்கிற அந்த சின்ன ஜெர்க் வந்து நாமினலாக இருக்கும். பட் பெட்டர் பேட்ரி சேவிங் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பெஸ்ட்டு.
ஸோ டூ இட் யுவர் செல்ஃப் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பவர், ஸ்பீட் இதெல்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோ போகணும், மேக்ஸிமம் பவர் எவ்வளோ வேணும், அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கிட்ஸ்க்காக, அதாவது மோர் தென் 18 இயர்ஸ் பசங்களுக்கு நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா இந்த மோடை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் ஸ்பீட், மேக்ஸிமம் டார்க் எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ ஈஸி பார்க் மோடு ஆன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரிவர்ஸ் மோடு எனேபிள் ஆகும். ஸோ இதை ஆன் பண்ண தான் அது வேலை செய்யும். அதுக்கப்புறம் ரைடிங் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஹில் ரோட் அசிஸ்டன்ட் இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து வண்டி வந்து எங்கன்னா வெர்டிக்கலாக இன்க்ளைன் மோடில் இருக்குது. ஸோ ரிவர்ஸில் வராமல் இருக்கிறது ப்ரிவென்ட் பண்ணும். பட் இது ஆக்டிவேட் ஆகிறது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எடுக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் யூஸ் டு ஆகிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக அரேஞ்ச் ஆகிடும். நீங்கள் வித்தவுட் பிரேக், ஏன்னா இல்லை பிரேக் பிடிச்சிங்கன்னா ஆக்சிலேட்டர் வேலை செய்யாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இன்க்ளைன் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சைட் ஸ்டாண்டு, ரைட் வித்தவுட் க்ளோசிங் சைட் ஸ்டாண்ட் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கான். பட் அது ஆக்சுவலி தேவையில்லை. இது வந்து எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, சம்டைம்ஸ் வந்து அந்த சைட் ஸ்டாண்டோடைய அந்த ப்ராக்சிமிட்டி, அந்த சென்சர் ஒழுங்காக வேலை செய்யலை. ஸோ அப்போ உங்களை வண்டி ஸ்டார்ட் பண்ண விடாது. அந்த டைமில் மட்டும் இதை ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அதை வந்து ஷோரூமில் போய் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஆஃப் பண்ணிடுங்க. சரி, நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து வாபஸ் ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதான் எப்போ உங்களுக்கு அந்த சென்சர், அந்த சைட் சென்சர் வந்து மால் ஃபங்க்ஷன் பண்ணுதோ அப்போ இதை ஆன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஷோரூம் மூலமாக அதை ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. நார்மல் கண்டிஷனில் இது தேவையில்லை. டர்போ பூஸ்ட் இனிமேல் தான் வரப்போகுது. ரியர் ஏபிஎஸும் இப்போதைக்கு இல்லை, இனிமேல் தான் வரப்போகுது. பேட்ரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வெக்கேஷன் மோடுன்னு இருக்குது. இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலு. சப்போஸ் நீங்கள் மோர் தென் 1 வீக் இந்த வண்டி யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏதாவது ஊருக்கு போகிறீங்க, வெக்கேஷனாக இல்லை போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதை ஆன் பண்ணி வைங்க. இந்த மோட்லேருந்து பேட்ரி ப்ரிசர்வ் பண்ணணும். ஆனால் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ரி அட்லீஸ்ட் மோர் தென் 80% சார்ஜ் பண்ணிவிட்டு இந்த மோடை ஆன் பண்ணிவிடுங்க. சப்போஸ் நீங்கள் இதை ஆன் பண்ண மறந்துட்டிங்கன்னா, பேட்ரி ஃபுல் டெட் ஆகிடுச்சுன்னா மேபி அதுக்கப்புறம் சார்ஜ் ஆகலாம், இல்லை சார்ஜ் ஆகாமல் போகலாம். சார்ஜ் ஆகாத பட்சத்தில் நீங்கள் வாரண்டியும் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க இந்த ஃபங்க்ஷனை செக் பண்ணுவாங்க, நீங்கள் வெக்கேஷன் மோட் ஆன் பண்ணிங்களா இல்லையான்றது. அதனால் வெக்கேஷன் இல்லை லாங் டூர் போகும்போது கண்டிப்பாக இதை ஆன் பண்ணுங்கள். இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, உங்களுடைய ஓலாவோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் இந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் அவங்க கொடுக்கல. ஆக்சுவலி இது கொடுக்கணும். ஏன்னா சப்போஸ் நீங்கள் மறந்துட்டீங்க, ஊருக்கு போயிட்டீங்க, ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ரிமோட்லி இதை வந்து உங்கள் ஃபோன் மூலமாக இதை ஆன் பண்ணால் ப்ராப்ளம் சால்வ். ஆனால் அவங்க ஃபீச்சர் கொடுக்கல. ஓகே, ஸோ ஃபால் டிடெக்ஷன் மோடு கொடுத்துருக்காங்க. இது ஃபால் டிடெக்ஷனில் என்னென்னா, சப்போஸ் வண்டி இந்த கீழே விழுதுன்னா உடனே வந்து பார்க்கிங் மோட் ஆன் ஆகிடும். ஸோ தட் அதுக்கப்புறம் லாக்கும் பண்ணிடும். ஸோ அன்வான்ட் த்ராட்டில் ரெஸ்பான்ஸு இந்த வராமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். பாஸ்வேர்டு இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து நீங்கள் போலீஸ்க்கு காட்டிக்கலாம். உங்கள் லைசன்ஸ், வண்டியோடைய இன்வாய்ஸ் ஆர் எனி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் இதெல்லாம் வந்து போலீஸ் கேட்பாங்கன்னு நினைக்கிறாங்க, அதெல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அக்சஸ் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து MoveOS 5 ப்ளஸ் ஃபீச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ ஃபென்சிங். ஸோ நீங்கள் இந்த ஜியோ ஃபென்சிங் ஆன் பண்ணிங்கன்னா அந்த ஃபென்சிங்கை விட்டு இந்த வண்டியை எப்போ வெளியே போதும் அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நல்ல ஃபீச்சர். அதுக்கப்புறம் டைம் ஃபென்சிங் இருக்குது. நீங்கள் பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் வண்டி ஓடணும், அதுக்கப்புறம் ஓடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
ஓகே, சிஸ்டம் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டவுன்லோட் அப்டேட்ஸ் வந்து ஆனில் வச்சுருக்கோம். ஸோ பட் எனிவே அது உங்களை கேட்டு தான் டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ டவுன்லோட் மட்டும் ஆட்டோ மோட்டில் வச்சுருக்கோம். ஓகே, இதில் பார்க்கலாம் அபோட்லேருந்து 55 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. 2nd February தான் எங்களுக்கு டெலிவரி கிடச்சிருக்கு வண்டி. ஓகே, ஃப்ரம் கெட் ஹெல்ப்லேருந்து நீங்கள் கஸ்டமர் கேர் ரீச் பண்ணுற நம்பர் இந்த அப்டேட் ஆகிடுது. இது பூட் அன்லாக் பண்ணுறோம் ஸ்க்ரீன்லேருந்து. ஸோ சார்ஜர் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 amps ப்ளக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக போகிற வரைக்கும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் எரியும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கண்டிஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி.